بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, மதிப்பிற்குரிய உஸ்தாத் மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் இந்த தர்பியா நிகழ்ச்சியை நம்முடைய மதரசத்துல் இஹ்சான் சிறப்பாக நடத்தி வருகின்றது. இந்த வாரம் தலைப்பாக அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்கிற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்றால் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்து தீன் என்கிற அத்தியாயத்திலே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்று சொல்கிறார். அதாவது தீர்ப்பு வழங்குபவர்கள். ஹாக்கிம் என்றால் தீர்ப்பு வழங்குபவர் என்று அர்த்தம். ஹாக்கிமீன் என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குபவர்கள் என்று அர்த்தம். பன்மை. தீர்ப்பு வழங்குபவர் ஒருவர், தீர்ப்பு வழங்குபவர் பலர். ஹாக்கிமீன் என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குபவர் பலர். அஹ்கம் என்று சொன்னால் மேலான தீர்ப்பு வழங்குபவர் என்று அர்த்தம். ஒரு சிறந்த தீர்ப்பாளர் என்று அர்த்தம். இந்த உலகத்துல பல்வேறு நீதிமான்கள் இருக்கலாம், நீதிபதிகள் இருக்கலாம். ஆனால் இந்த நீதிபதிகளில் எல்லாம் ஆக சிறந்த நீதிபதி யாரு? அல்லாஹ் என்கிற கருத்து தான் அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்ற வார்த்தைக்கு பொருள். இந்த உலகத்துல உள்ள நீதிகளை நாம் பல நேரங்கள்ல பார்க்கிறோம். அது உண்மையிலேயே நீதியா இருக்குதா என்று கேட்டால் மிகவும் சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது. யார் நல்ல வாழாடுகிறார்களோ, எதை அவர்கள் ஆதாரமாக காட்டுகின்றார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நீதி கிடைச்சிடும். சில பேர் அழகா பேசுவாங்க, பேசுவதன் மூலமா நீதி கிடைச்சிரும். உண்மை துலங்கி சரி, இது நம்ம சொல்றது சரிதான் என்று நீதி கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. ரெக்கார்ட்ஸ் பேசும். அந்த ரெக்கார்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரெக்கார்டு ஏற்பாடு செய்யப்பட்டதாக இருக்கலாம், யதார்த்தமாகவும் இருக்கலாம். துட்டு கொடுத்து வாங்கலாம், நிறத்தை பார்த்து நீதி கொடுக்கலாம், இனத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, மொழியை பார்த்து, ஊரை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, இப்படி பல்வேறு வகையில நீதிகள் என்ன செய்யலாம், உலகத்தில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீதி என்கிற பேர்ல உண்மையிலேயே நீதி அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது சக மனிதர்களோடு நடந்து கொள்கிற விவகாரங்கள்ல ஏற்படுகிற விஷயமாக இருந்தாலும், தனக்குத்தானே அவன் செய்து கொள்கிற விஷயங்களாக இருந்தாலும், இந்த உண்மையான நீதி என்பது மறுமையில் அல்லாஹ் வழங்கக்கூடிய நீதி. அல்லாஹ் வழங்குகிற நீதி இந்த உலகத்திலாக இருந்தாலும் அதுவும் நீதியாகத்தான் இருக்கும். இதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றா, மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கக்கூடிய நாளினுடைய அதிபதி என்று சொல்கிறான். அப்ப அது என்னதான் சொல்லுது? அன்னைக்கு யௌமித்தீன், கூலி கொடுக்கக்கூடிய நாள் அதுதான். இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் உடனே என்ன செய்யாது, நீதி கிடைக்காது. சில நேரம் பார்க்கலாம், எப்ப நான் 5 வேளை தொழுகிறேன், அல்லாஹ்வை 5 வாழ்றேன், குர்ஆன்களை வசனங்களை நிறைய ஓதுறேன், சூறாக்கள் நிறைய வடனம் செய்திருக்கிறேன், ரமலான்ல நோன்பு வைக்கிறேன், நிறைய தான தர்மங்களை கொடுக்கின்றேன், நிறைய நான் விட்டு கொடுக்கின்றேன், நிறைய நான் துட்டு கொடுக்கின்றேன் என்றாலும் எனக்கு லைஃப் சுமாரா இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் அலட்சியமாக வாழக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழிகள், என்னுடைய அண்டை அயலர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள், அவர்கள் எல்லாம் சிறந்து விளங்குறாங்க, சூப்பரா வாழ்றாங்கன்னு நினைப்போமா இல்லையா? அப்போ அஹ்கமுல் ஹாக்கிமீன் தான். அப்ப இது உண்மை கிடையாதுன்னு என்ற அர்த்தம். இது நீதம், இது உண்மையான நீதி, இறுதி நீதி கிடையாது. இறுதி நீதி என்பது ரப்புல் ஆலமீன் வழங்குகிற நீதிதான் என்பதை உணர்த்துவதுதான் அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்பதை விளங்கிக் கொண்டு பொதுவாக நாம அந்த நாளை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம நிற்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாள்ல அல்லாஹ் சரியான நீதியை கொடுப்பான்.
அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பல்வேறு பாவங்களை செய்து ரெண்டு முகத்தானா வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. கருப்பு பக்கம் இருக்கும். சில பேர் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய நிலைகள்ல மக்களுக்கு முன்னாடி ஒரு விதமான ஒரு முகம், மக்களுக்கு பின்னாடி ஒரு விதமான ஒரு முகம். இன்றைய யுகத்துல, இன்றைய காலகட்டத்துல, நவீன காலகட்டத்துல பல்வேறு பாவங்கள்ல மனிதர்கள் மூழ்கி திளைத்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூழ்கி திளைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ரகசியங்கள்ல அந்த இருட்டு பக்கங்களை எடுத்து பார்த்தால் மிக பெரிய அளவுல காரி உமிழக்கூடிய முகங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த மனிதர்கள்ட்ட நாம நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம், மனிதர்களை ஏமாற்றிட்டு போயிடலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை நாம் விளங்கி கொண்டு நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் இந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்கிற வார்த்தை சரியானதா இருக்கு. எப்பா, இந்த உலகத்துல நீ வாழலாம், நீ யார் நல்லவர் வேஷம் போடலாம், நல்லவர் வேஷம் போடலாம், பாவங்களை மறைக்கலாம், நண்பர்களுக்கு துரோகம் பண்ணலாம், கணவருக்கு ஏமாற்றலாம், மனைவியை ஏமாற்றலாம், உறவுக்காரர்களை ஏமாற்றலாம், அண்ணன் தம்பியை நீ ஏமாற்றலாம். ஆனால் ரப்பை ஏமாற்ற முடியாது, ரப்பை ஏமாற்றவே முடியாது. அஹ்கமுல் ஹாக்கிமீன்ங்கிற வார்த்தை அங்க என்ன செய்யுது, நமக்கு அவன் தீர்ப்பு கரெக்டா வளையும், கரெக்டா ஸ்கேல பிடிச்சிருவான் ரப்புல் ஆலமீன். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஜர்ரத் அணு அளவு நன்மையாக இருந்தாலும் பார்ப்பார், அணு அளவு தீமையாக இருந்தாலும் பார்ப்பார். வஉதிஅல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தை கொண்டு அல்லாஹ் வைப்பார், புத்தகம் வழங்கப்படும், புத்தகம் எடுத்து வைக்கப்படும், முஜ்ரிமீன்கள் எல்லாம் பதறி விடுவார்கள். முஜ்ரிமீன்கள் என்றால் யார்? பாவிகள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை தான் தோன்றித்தனமாக செய்தவர்கள், சர்வ சாதாரணமாக செய்தவர்கள். வட்டியா, ஒழுக்கக்கேடான குற்றங்களா, ஆபாசமான விஷயங்களா, தவறுதலான வார்த்தைகளா, இப்படி எதிலேயும் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அவர்கள் பாவிகளாக இந்த உலகத்தில் இருந்தார்களே. இந்த முஜ்ரிமீன்கள் எல்லோரும் சொல்வார்கள், யா வைலதனா மா லிஹாதல் கிதாப். என்ன புத்தகம் இது, இது என்ன புத்தகம், ஐயோ போச்சே, கை சேதமே. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒரு சின்ன விஷயமும் இதில் தப்பவில்லையே, பெரிய விஷயமும் இதில் இருக்கின்றது என்று அந்த புத்தகத்தை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. படி, உன் புத்தகத்தை நீ படி, இதுல உன் வரலாறு தான் இதில் இருக்கிறது. இந்த உலகத்துல நீ என்னென்ன செய்தாய், எப்படி நீ வாழ்ந்தாய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரகசியமாக இருந்தது எப்படி, பரரகசியமாக இருந்தது எப்படி, வெளி உலகத்திற்கு நீ யாராக இருந்தாய், உள்ளுக்குள் நீ யாராக இருந்தாய், உன்னுடைய வீட்டினுடைய பெட்ரூமில் நீ யாராக இருக்கின்றாய், ரகசிய பக்கங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றது, இதோ நீ படித்து பார். இதை படித்து பார்க்க நீயே போதுமானவன். என்னென்ன தாயிடத்திலிருந்து, தந்தையிடத்திலிருந்து, சகோதரரிடத்திலிருந்து, கணவனிடத்திலிருந்து, மனைவியிடத்திலிருந்து, ஆசிரியர்களிடத்திலிருந்து நீ மறைத்தவைகள் என்னென்ன நீ படி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த நாளில் அஹ்கமுல் ஹாக்கிமீன் அல்லாஹ் தான் சரியான நீதியை வழங்குகிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்கு நீ என்ன முற்படுத்தி வச்சிருக்கிறன்னு யோசிங்க. வல் தன்துர், சிந்தித்து பார், நாளைக்கு நீ என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கிற. உன்னுடைய இந்த மூட்டை மூட்டையா பாவத்தை கொண்டு வந்து அங்க நின்னா நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் விட்டுருவானா? இந்த உலகத்துல நீ ஏமாற்றலாம், இந்த உலகத்துல நீ முன்னேறி போகலாம், இந்த உலகத்துல உலகத்தினுடைய செல்வங்கள்ல, செழிப்புகள்ல, உலகத்துல வீடு வாசல்கள் வாங்குறதுல, நீ நகை நட்டுக்கள் வாங்குறதுல, பொருட்களை நீ சேர்க்கிறதுல, குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பதுல நீ வித்தியாசம் காட்டாமல் நல்லவனாக வல்லவனாக நீ சிறந்து வாழ்ந்துட முடியும். இந்த பாவக்கரைகளோடு அங்கு வந்து நிப்பிய அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீனாச்ச, அவன் சரியான நீதியை தர கொடுப்பா. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீ ரெடி பண்றது என்ன, நீ தயாரித்து என்ன வச்சிருக்கிற, அல்ல இந்த உலகத்துல அப்படியே வாழ்ந்துருவியா நீ?
அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்துல அப்படியே உன்னால வாழ்ந்து விட முடியுமா? கம் தரக்கு மின் ஜன்னாத்தி வ அயூன் வ ஸுருவை வ மகாமின் கரீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து துகான் 44வது அத்தியாயத்தினுடைய 25, 26, 27 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உள்ளமெல்லாம் குலுங்கி விடுங்க. அல்லாஹ் சொல்றான், எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கிறான் தெரியுமா? பெரிய தோட்டங்களுக்கு அதிபதிகளா, எத்தனையோ பெண்ணம் பெரிய தோட்டங்களுக்கு அதிபதி, பெண்ணம் பெரிய மாளிகைகளுக்கு அதிபதி, பெரிய வீட கட்டி இருக்கிறான, இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டானே. வீடு இருக்குத, தோட்டங்கள் இருக்குத, சொத்துக்கள் இருக்குத, அவனுடைய அந்த விளை நிலங்கள் இருக்குத, மாளிகைகள் இருக்குது. ஆனா அவன் விட்டுட்டு போயிட்டானே, அவன் செத்து போயிட்டான் உலகத்தை விட்டு. அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய தோட்டம் துறவங்கள், அவனுடைய நகை நட்டுக்கள், அவனுடைய மாளிகைகள் அனைத்திற்கும் வேற ஒரு ஆளை வாரிசா நம்ம வச்சிருக்கிறோம். பாக்குறியா இல்லையா? வேற ஆள் வாரிசு அவன் சம்பாதிச்சிருக்கிறான். அவன் உலகத்துல வாழும் பொழுது என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு என்று இந்த உலகத்தில் அவன் போட்ட ஆட்டம் என்ன, திமிர்த்தனம் என்ன, கர்வம் என்ன, பெருமை என்ன, அதை அடுத்தவரிடமிருந்து பிடுங்கிக் கொள்வதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முஸ்தீர்கள் என்ன, முயற்சிகள் என்ன, எத்தனை ஏமாற்றங்கள், என்ன செய்ய முடிஞ்சு அவனால? நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியுமா? கம் தரக்கு, எத்தனையோ பேர் போய் சேர்ந்துட்டானே, சிந்தித்து பார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவன் இறந்து போன உடனே அப்படியே வானமெல்லாம் அழுகுதோ, பூமி எல்லாம் அழுகுதோ, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே எங்களுடைய எஜமான், எங்களுடைய வீட்டை விட்டு போயிட்டாரே, எங்களுடைய தோட்டம் துறவங்களை விட்டு போய்விட்டாரே, இதோ மண்ணுக்குள் புதைந்து விட்டாரே, இதோ மௌத்தா போய்விட்டாரே என்று வான அழுவுதா? பூமி அழுவுதா? ஒண்ணுமே அழுவாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு திடீர் என்று சென்று விடுவோம். திடீர் மரணங்கள் நம்மை எப்படி வேண்டுமானால் தாக்கும். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டுகள்ல, இந்த மாதங்கள்ல, கடந்து விட்ட வருடத்தில எத்தனையோ பேர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். நம்முடைய பாசத்திற்குரியவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். நம்முடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ஊர்க்காரர்கள் பிரிந்திருக்கிறார்களா இல்லையா? யாரையாவது எதுவாவது தடுத்து வைக்க முடியுமா? பாசத்தாலோ, சொத்துக்களாலோ, நகை நட்டுக்களாலோ எதுவும் முடியாது. அப்படி என்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நாளைக்கு மறுமையில நீங்க வந்து நிக்க வேண்டியிருக்குப்பா, நீதி வழங்க வேண்டியது இருக்குது. அந்த நேரத்துல உங்களுடைய நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்து சீர்து ஒரு அவகாசத்தை ரப்பு தருகிறான். எதற்கான அவகாசம்? திருந்து உன் வாழ்க்கையில நீ வா, சரண்டர் ஆகு, அல்லாஹ் இடத்துல நீ வந்து சரண்டர் ஆகி ஒப்பு கொண்டு விடு, மன்னிப்பு கேட்டு விடு. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்தவன் இல்லையா அவன்? காலையிலும் மாலையிலும் பாவம் செய்யக்கூடிய இந்த இப்னு ஆதமுடைய பிள்ளையுடைய அந்த தௌபாவுக்காக அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இடத்துல நாம பேச வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் எண்ணி பார்த்து, சிந்தித்து பார்த்து, நம்முடைய செயல்பாடுகள் விஷயத்துல நாம கவனமாக இருந்து, வணக்க வழிபாட்டுகளிலே ஏற்படுகின்ற பலகீனம், தொழுகையில் ஏற்படுகின்ற பலகீனம், சுகுகே தொழாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உயிரோடு வச்சிருக்கிறான். எதுக்காக வச்சிருக்கிறான்? பாக்கணுமா இல்லையா? எதுக்கு வச்சிருக்கிறான்? இன்னவாதல்லாஹி ஹக், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்வன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் ஏமாத்திர வேண்டாம். இந்த உலகம் மத்தால் குரு, ஏமாத்திரும். என்ன சொல்லும்னா, இன்னும் நீ இருப்ப, இன்னும் கொஞ்ச நாள் இருப்ப, ஆயிஷா நீ இருப்ப, ஜெனபு நீ இருப்ப, ஜாலியா வாழ்ந்துக்கோ, சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, நகை நட்டுக்கெல்லாம் வாங்கிக்கோ, எப்படி வந்தா சொத்துக்களை அடிச்சு புட்டுங்க, அண்ணன் இருந்து எவ்வளவு முடியுமோ கர, தம்பிட்டு இருந்து எவ்வளவு முடியுமோ கறந்துக்கோ, அது எப்படி ஹலாலா ஹராமா பங்கு சரியா அடித்து கொண்டு வீழ்ந்து கொண்டிருப்பது பாக்குறோம். எத்தனையோ குடும்பங்கள் சிதைஞ்சு போதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஏமாத்திரும்பா இந்த உலகம். அண்ணன் தம்பி பேசவே மாட்டிருக்கான். அண்ணனை தம்பிக்கு பிடிக்கல, தம்பி அண்ணனுக்கு பிடிக்கவில்லை, அக்காவை தம்பிக்கு பிடிக்கவில்லை, தம்பிக்கு அக்காவை பிடிக்கவில்லை. அல்லாஹ் ஏற்படுத்திய உறவுகள், ரத்த பந்தங்கள்
இன்றைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? உலகம். அல்லாஹ் சொல்றான், மத்தால் குரூர், இந்த உலகம் ஏமாற்றும், இந்த உலகம் ஏமாற்றும். அதனால நம்மை நாம பரிசீலித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்குவதற்கு மிக முக்கியமான அவகாசத்தை ரப்பு தந்திருக்கின்றான் என்பதை நாம விளங்கணுங்க. பொதுவாக நம்முடைய தௌபத்து நசூஹாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல கரமேந்தி களப்பற்ற முறையில நாம தௌபா கேட்பதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாம இன்னைக்கு உள்ள இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தினால் இளைஞர்களுக்கு மத்தியில, இளம் பிள்ளைகளுக்கு மத்தியில, ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடின்றி எல்லோரிடத்திலும் எல்லோருடைய ஈமானையும் சீழ்பிடிக்க வைக்கின்ற அளவுக்கு மோசமான குற்றங்கள் பரவி கிடக்கு. வாட்ஸ்அப்ல சர்வ சாதாரணமாக சேட்டிங் என்ற பெயர்ல, சர்ச்சிங் என்ற பெயர்ல மோசமான காட்சிகள், மோசமான பேச்சுக்களை சர்வ சாதாரணமாக உலக விடக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அல்லாஹ்விடத்துல நாம் மன்றாடி நம்முடைய தௌபாவுக்காக நாம் நிற்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே இதை பற்றி விசாரிப்பான். ஒவ்வொன்றை பற்றியும் கேட்பான். இளமையை பற்றி கேட்பான், நம்முடைய செயல்பாடுகளை பற்றி கேட்பான், நம்முடைய வாழ்க்கையை பற்றி கேட்பான். நம்முடைய ஒவ்வொன்றையும் அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். அப்ப தௌபாவுக்காக நாம களம் காண வேண்டும். அல்லாஹ்விடத்துல போய் மன்றாடி, யா அல்லாஹ், என்னுடைய தௌபா என்றால் என்ன? பொதுவாக தௌபா என்றால் பாவ மீட்சி என்று அர்த்தம். தௌபாவுக்கு என்று அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். இதெல்லாம் தௌபாவுல முக்கிய பங்கு ஆற்றணும், இதெல்லாம் தௌபாவுடைய நிபந்தனைகள் என்று. பொதுவாக தௌபா என்று சொன்னால் பாவ மீட்சி என்று அர்த்தம். டர்னிங், திருப்பு முனை. ஒரு பாவத்தை செய்து கொண்டே தௌபா கேட்க முடியாது. அந்த பாவத்தை விடுவதுதான் பாவத்தினுடைய முதலாவது தௌபாவுடைய நிபந்தனை, ஃபர்ஸ்ட் நிபந்தனை. ஒரு வட்டி வாங்குகிறார் ஒருவர், ஒரு ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறார் ஒருவர், ஒருவர் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார், ஒருவர் தொழுகையில பேணிக்கையற்று இருக்கின்றார், ஜகாத்திலே சரியாக கணக்கு பார்த்து கொடுப்பது கிடையாது, நட்பு வட்டங்கள் விஷயத்திலே அமானிதமோ வாக்கு மீறக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருக்கின்றார், அமானித மோசடி செய்கிறார், நம்பிக்கை மோசடி செய்கின்றார், பொய் சொல்பவராக இருக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதல் நிபந்தனை அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெறணும். பாவத்தை விட்டு ஒழிங்க, அல்லாஹ் இந்த பாவத்தை நான் இனி செய்யவே மாட்டேன், இந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், வட்டியை நான் தள்ளுபடி செய்து விட்டேன். வட்டிக்கு கொடுத்து வாங்குறவரா இருந்தா என்ன செய்யணும்? வட்டியை நான் தள்ளுபடி செய்து விட்டேன், எனக்கு வரக்கூடிய எத்தனை லட்சங்கள் வட்டியாக இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை என்று தூக்கி வீசக்கூடியவராக இருக்கும். இதான் பாவத்துல விடுறது. ஒரு சுபுகு தொழுகையில பலகீனமா இருக்கிறோம், சுபுகு ஜமாஅத்துக்கு சரியாக செல்வது கிடையாது, தொழுகைகள்ல ஐவேளை தொழுகைகள்ல பலகீனமா இருக்கிறோம், சில நேரம் லுஹர் தொழுகிறோம், சில நேரம் அசர் தொழுகிறோம், சில நேரம் மக்ரிப் தொழுகிறோம், தொழுகையில இகாமத் என்பது இல்லை, நிலை நிறுத்துதல் என்பது இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து தௌபா கேட்கிறது எப்படி? இனிமே நான் இன்ஷா அல்லாஹ் விட மாட்டேன், வாழ்க்கையில தொழுகை, இனிமேல வாழ்க்கையில தொழுகை விட மாட்டேன் என்று ஒரு முடிவை எடுத்து அழுத்தமான ஒரு நிலைக்கு நாம சரியாக தொழணும்னு எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் தௌபாவுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷனை. நம்முடைய வாழ்க்கையில தௌபா என்பது அந்த மாதிரிதான் இருக்க வேண்டும். அது மாதிரி உறவுகளை துண்டிச்சு வாழ்றாரு ஒருத்தர், அண்ணன் தம்பி அக்கா தன் உறவுகளை மதிக்க பைசா தான் மதிப்பு. என்ன நினைக்கிறது? பைசாவை தான் கொண்டு ஒன்றும் விட்டுருவாங்க. ஒரு காலம் வருங்க, நம்முடைய உடற்கூட்டுல இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும். அன்றைக்கு கஃபன் துணியால சுத்துவாங்க, நம்முடைய நகைகளை எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வராது, நம்முடைய பெயர்ல சொத்துக்கள் இருக்கும், அது ஏதாவது நமக்கு கிடைக்குமா? நகை நட்டுக்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி, சின்ன ஒரு கம்மலு, மோதிரம், எது ஒரு பொட்டு கூட வராது, எதுவுமே இல்லாத அந்த நாள். அப்ப நாம என்ன யோசிக்கணும்? இதற்காண்டி தானே சண்டை போட்டு கிடந்தோம். அக்கா தம்பி அண்ணன் உறவு முறைகள்ல நட்புக்கள்ல பல்வேறு குடும்ப உறவுகளை சில வார்த்தைகளால் துண்டித்து விடுகின்றோமா இல்லையா? சில வார்த்தைகளால் மனங்களை சிதைத்து விடுகின்றோமா இல்லையா? அப்ப இதுல இருந்து தௌபா பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்விடத்துல இந்த பாவத்தை நான் விடுகிறேன் என்கின்ற வசமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால்
அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி. எங்கேயும் ஓட முடியாது, இங்க நீ வந்தே ஆக வேண்டும். அந்த நாள்ல அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல் குர்ஆன்ல சூரத்து ஆல இம்ரான்ல சொல்லும் பொழுது, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் ஐயத்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ, அந்த நாள்ல எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பரிந்துரைலாம் கிடையாது. அங்க போயிட்டு நான் வந்து இன்னாருடைய மகன், இன்னாருடைய இவ்வளவு பெரிய ஆளா இருந்த பரிந்துரை கிடையாது. நட்பு பாராட்ட முடியாது, உறவு பாராட்ட முடியாது, எந்த ஒப்பந்தமும் இங்கு செல்லாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்க வந்து செலவழித்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க கொடுங்க. அப்ப அந்த ஒரு நாள் நம்ம காத்திருக்கிறோம். அதற்காக நாம வந்து தௌபா கேட்கும் பொழுது தௌபாவுல நசூஹாவாக நாம் இருப்பதற்கு பழக வேண்டும். பாவம் செய்யும் செஞ்ச பாவத்தை எண்ணி நாம வருந்தனுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா போதும். பாவம் மன்னிப்பு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா போதுமானது. அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பினுடைய தௌபாவினுடைய முக்கிய நிபந்தனைகளில் இரண்டாவது என்னவென்று சொன்னால், பாவத்தை எண்ணி வருந்த வேண்டும், அழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அர்ஷுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்களுக்கு இடம் உண்டு. அதில் ஒருவர் யாரு? பாவத்தை அல்லாஹ் ஐனா, கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். ரஜுலுன் ஸக்கரல்லாஹு காலியன், தனிமையில இருந்து அல்லாஹ்வை எண்ணி பார்த்து, அல்லாஹ்வை சிந்தித்து பார்த்து என்ன செய்யறது? அழக்கூடியவர், தௌபா செய்யக்கூடியவர். அதுதான் அசல் தௌபா. நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த உலகத்துல என்ன நினைச்சுக்கிட்டா மனுஷன், நாம செஞ்சா யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம செஞ்சு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அவன் வந்து தனியா இருக்கிறதா நினைக்கிறானா? அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா? அவன் வந்து பர்சனல், இது யாருக்குமே தெரியாது. செல்போன் எடுத்தா அதுல சீக்ரெட் கோட், அதுல பிங்கர் பிரிண்ட், இது யாரும் ஓபன் பண்ண முடியாது. இதுல உள்ள ஒவ்வொரு கேலரிக்கு போனா அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, செக்யூரிட்டி கோட். ஓபன் யாரு கால் பண்ணி இருக்கிறாங்க, யார்கிட்ட பேசி இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. அம்மாவால பார்க்க முடியாது, அண்ணனால பார்க்க முடியாது, கணவரால பார்க்க முடியாது, மனைவியால பார்க்க முடியாது, யாருக்குமே இது தெரியாது. நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? யாருக்குமே தெரியாது என்று எண்ணுகிறாயா? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத் வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியாதா? மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். அவர்கள் 3 பேர் ரகசியம் பேசினால் 4வது அல்லாஹ் இருப்பான். அவர்கள் 4 பேர் ரகசியம் பேசினால் 5வதாக அல்லாஹ் இருப்பான். அவர்கள் எவ்வளவு கூட உட்கார்ந்து பேசுறாங்களோ அவர்களோடு இன்னொருவனா அல்லாஹ் இருப்பான். எவ்வளவு குறைய உட்கார்ந்து பேசுறாங்களோ அவர்களோடு இன்னொருவனா அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி காட்டுகின்றான. யாருக்காக இந்த வசனங்கள்? அப்ப நாம செய்கின்ற குற்றங்கள் இது எல்லாமே ஃபுல்லா அல்லாஹ்வால் என்ன செய்யப்படுகின்றது? கண்காணிக்கப்பட்டு சரியான தீர்ப்புக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெயிட் பண்ணிட்டு விட்டுருக்கிற. அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சந்தர்ப்பங்களை விட்டு, எதுக்காக சந்தர்ப்பத்தை விடுறா? அல்லாஹ் நினைச்சாதான் உடனே அடிக்க முடியுமே. அல்லாஹ் ரொம்ப மகத்தானவன், கருணையாளன், ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். பாவம் செய்யறான் ஒருத்தன், பாவம் செஞ்சுட்டான், ஒரு வட்டியை வாங்கிட்டான், அல்லது ஒழுக்கக்கேடான ஒரு குற்றத்தை செஞ்சிட்டான், ஒரு தவறு செய்து விட்டான், ஒரு ஆபாசமாக பேசிவிட்டான், ஆபாசமான காட்சிகளை அவன் பார்த்து விட்டான், மோசமான குற்றங்களை அவன் செய்து விட்டான், உறவுகளை துண்டித்து வாழ்ந்து விட்டான். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை அவன் அஞ்சுகிறான். ஆஹா, பயப்படுறான். என்னடா இது, நாம இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ரப்பே, இனிமே இந்த குற்றத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று அவன் அல்லாஹ்ட்ட சரணடைந்து விட்டால், அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன தெரியுமாங்க? யார் தௌபா செய்து விட்டு நல்லறம் செய்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையா மாத்திடுவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பத்திலாம். நன்மையா மாத்தி தந்துருவாங்க ரப்பு. நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவங்களை பற்றியும் பாவத்திற்கான தண்டனைகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றியும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றானோ,
அதுபோன்று அல்லாஹ் நமக்கு மிக ஆணித்தரமாக தரக்கூடிய ஒரு தகவல், உண்மையான தௌபாவாக நமது தௌபா நிகழ்ந்து விட்டால், உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட்டால், தஹஜ்ஜுடைய நேரத்திலே உண்மையிலேயே நம்முடைய கல்வால், நம்முடைய உள்ளத்தால், யா அல்லாஹ் நான் இன்னென்ன குற்றங்களை செய்து விட்டேன் ரப்பே, இன்னென்ன மோசடிகளை செய்து விட்டேன் ரப்பே, இன்னென்ன அயோக்கிய தனங்களை செய்து விட்டேன் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி விட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தரக்கூடிய பரிசு பாவங்களை நன்மைகளாக யுபத்திலுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாற்றிடுவான். பாவத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல நன்மையை வச்சிருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌபாவை பெற்றவர்களா நம்மள அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ரகசியங்கள்ல, நம்முடைய அந்த இருண்ட பக்கங்கள்ல யாருக்குமே தெரிய எந்த குற்றங்கள் வெளிப்பட்டு விட்டால் என்னுடைய தாயார் என்னை மன்னிக்க மாட்டாரோ, எந்த குற்றங்கள் வெளிப்பட்டு விட்டால் இந்த சமூகம் என்னை ஒதுக்கி விடுமோ, எந்த குற்றங்கள் வெளிப்பட்டு விட்டால் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை காரி துப்பி விடுமோ, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை துண்டித்து விடுவார்களோ, என்னுடைய தோழிகள் எல்லாம் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, அப்படிப்பட்ட குற்றங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானவன் அல்லாஹ் என்பதை விளங்கி அல்லாஹ்விடத்திலே சரணடையக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தர வேண்டும் என்கிற ஒரு நிலைய, ஒரு முடிவை நாம வலுவாக எடுக்கணும். அல்லாஹ் கண்டிப்பாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், பாவங்களை நன்மைகளாக மாற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ பாவ மன்னிப்புல இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், செஞ்ச பாவத்தை எண்ணி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரார்த்தனைகள்ல சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் ரகசியமாக செய்தது, நான் பரகசியமாக செய்தது எல்லாமே உனக்கு தெரியுமே ரப்பே, நீ கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல அல்லாஹுக்கு எதையும் மறைக்கவே முடியாது என்பதை நாம விளங்கி அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? நாம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். மூன்றாவது முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்புல திரும்ப அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். பாவத்தை விடுவது ஒன்று, கவலைப்படுவது ரெண்டு. மூன்றாவது என்ன செய்யறது? இன்னும் அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு வசமான ஒரு முடிவை எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட அந்த ஒரு பாவத்தை திரும்ப மீட்டவே மாட்டேங்கிற வலுவான முடிவு எடுக்கிறது. இதுதான் மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதனால தௌபத்து நசூஹா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தௌபத்தன் நசூஹா களப்பற்ற முறையில நீங்க தௌபாவுக்காக வேண்டி நீங்க முன்வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய பேர் எண்ணக்கூடிய ஒரு விஷயம், என்ன நினைக்கிறான் மனுஷன் அப்படின்னு சொன்னா, அவன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செய்யறான், ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் செய்யறான பாவம், எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே நடக்கலையே, அவன் சிறப்பா தானே இருக்கிறான், இப்படிங்கிற இந்த சிந்தனை நிறைய பேருக்கு ஏற்படுகிறத பார்க்கிறோம். அவன் வட்டி வாங்குறான், நல்லதானே இருக்கிறான், இவன் இப்படி நல்லதான் இருக்கிறான், இவன் உறவுகளை துண்டிச்சு நல்லதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், இவன் தொலைவே மாட்டிருக்காரு நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன நினைக்கிறதுனா, அல்லாஹ் யாரையுமே கவனிக்கல நினைக்கிறது, அல்லாஹ்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களுக்கு என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலா, அல்லாஹ்வை நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா கவனிக்காம பொடுபோக்குத்தனமா இருக்கின்றான், பாராமுகமாக இருக்கின்றான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அம்மா யாமல் வாரிமூன், அநியாயம் செய்பவர்கள், பாவிகள், அயோக்கியத்தனம் செய்பவர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றான் என்று எண்ணுகின்றீர்களா? இல்லை, இன்னமா யுஆখিருஹும் லியௌம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாமதப்படுத்துகின்றான். கண்கள் எல்லாம் விரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான், தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியையும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? அல் குர்ஆனிலே நமக்கு நம்முடைய பாடத்தை பெறுவதற்காக வைத்திருக்கிறான். பொதுவாக நிறைய சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயங்கள், முன்னாடி நடந்த முன்னொரு காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய இமாம், துருக்கியை சார்ந்தவர்கள், டமாஸ்கஸ் என்கிற பகுதியில் இருந்த அந்த இமாம் ஸஹபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள், அல் கபாயிர் அப்படிங்கிற ஒரு புத்தகம்.
பெரும்பாவங்கள் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த புத்தகத்துல அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா, ஒரு முறை அவங்க கடை வீதியில போய் நிக்கிறாங்க, பஜார்ல போய் நிக்கிறாங்க. பஜார்ல போய் நிக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் சத்தமிட்டு மக்களை எல்லாம் கூப்பிடுகின்றார்கள். கூப்பிட்டு, எப்பா யாரும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் நீங்க அநியாயம் செய்த கூடாது அப்படின்னு அவர் சத்தம் போடுறார். சத்தம் போடுறவரு வலா யுதுலிமன் அஹதன், யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள், செய்து விடாதீர்கள் என்று கத்துகிறார். திடீர்னு ஒருத்தர் பஜார்ல இருந்து இது மாதிரி ஒரு சத்தத்தை போட்டா என்ன பார்ப்பாங்க எல்லாரும்? யாரு, என்ன, ஏது, எதுக்கான சத்தம், யார் கூப்பிடுறான்னு கூப்பிடும் பொழுது அங்க ஒரு மனுஷன் நிக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷன்? இமாம் ஸஹாபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவரு கை வெட்டப்பட்ட நிலையில, கை வெட்டப்பட்ட துண்டிக்கப்பட்ட நிலையில, அந்த கையில இருந்து, அந்த வெட்டப்பட்ட இடத்துல இருந்து சீலும் சலமும் வழிந்து கொண்டிருக்கின்றது. மிக பெரிய ஒரு மோசமான ஒரு காட்சியா ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? மக்களை கூப்பிடுற, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. எல்லாரும் வியாபாரம் பண்ற மாதிரி அவர் ஒரு தகவலை ஒப்பிப்பதற்கு வருகிறார். மனம் திரும்பிய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில செய்துவிட்ட ஒரு குற்றத்தை, ஏன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, நாம செய்யறதெல்லாம் யாருமே பார்க்கல, யாரும் தண்டிக்க மாட்டா, யாரும் கேட்க மாட்டா. நான் அண்ணனுக்கு செஞ்ச துரோகம், அண்ணன் எனக்கு செஞ்ச துரோகம், நாம குடும்பத்தாருக்கு செய்த துரோகம், மாமியார் மருமகளுக்கு செய்கிற துரோகம், மருமகள் மாமியாருக்கு செய்கிற துரோகம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகம், இப்படி மனிதர்கள் மனிதர்களுக்குள்ள செய்கின்ற இந்த துரோகம், குரோதம், விரோதம், சண்டை, சச்சரவு, ஏமாற்று, பித்தராட்டம், மோசம், அபாயுத மோசடி, இதை யாரும் பார்க்கல நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்கப்பான்னு சத்தம் போடும் பொழுது இமாம் ஸஹாபி உட்பட எல்லோரும் அங்கு கூடுகிறார்கள். அவர் எழுதுறாங்க, அந்த சொந்த வரலாற்றுல அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இமாம் ஸஹாபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த மனிதர்கிட்ட போய், என்ன உன் கிஸ்ஸா, என்ன உன் கதை, என்ன, எதுக்காண்டி இப்படி வந்து சொல்றீங்க, சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை பாக்குறீங்களே, நானும் இந்த ஊர்ல வசித்து வருகிற ஒருவன் தான். நான் ஒரு வீரன், மிகப்பெரிய திரகாத்திரமான உடலுக்கு சொந்தக்காரன். இன்றைக்கு சீல் பிடித்து சலம் வடிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கரங்கள். நான் ரொம்ப பலசாலியா இருந்தவன். பலசாலியா அல்லாஹ் ஒருத்தனை ஆக்குனா என்ன செய்யணும்? அந்த அந்த பலத்தை வச்சு பிறருக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? கேர் பண்ணணும்ல, உதவணும்ல. பலத்தை வச்சு, என் பலத்தை பாத்தியா, என் காசை பாத்தியா, என் பதவியை பாத்தியா, என் நகை நட்டுக்களை பாத்தியா, என் வசதி வாய்ப்பை பாத்தியா, இப்படின்னு ஏழை எளிய மக்களை, பலகீனமான மக்களை அடிமைப்படுத்த முடியுமா? அக்கிரமம் நிகழ்த்த முடியுமா? அந்த மனிதர் சொல்கிறார், நான் பலமா இருந்தேன், அந்த பலம் எனக்குள் ஒரு திமிர தந்துருந்துச்சு, நான் யாரையும் மதிக்க மாட்டேன், குறிப்பாக பலகீனமான மக்களை வதைப்பேன். வாழ்க்கையில ஒரு முறை எங்க வீட்டுக்கு ஜாமா வாங்குறதுக்காக வேண்டி, பொருள் வாங்குறதுக்காண்டி, சமைக்கிறதுக்கு பொருள் வாங்குறதுக்காண்டி வெளியே வரும் பொழுது ஒரு பலகீனமான ஒருவர், ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர் வர்றார். அவர் வரும் பொழுது அவர் கையில ஒரு மீன் வச்சிருக்கிறார், நல்ல பெரிய மீனா ஒண்ணு வாங்கிட்டு வர்றாரு, கொண்டு வர்றாரு. இத பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்னா, வீட்டு ஜாமா வாங்க போறேன், அவர் இவ்வளோன்னு இருக்காரு. மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் பலமான ஆளாச்ச, நான் ஒரு அடி அடிச்சா அவன் தாங்குவானா, ஒரு மிரட்டு அவன் தாங்குவானா, என்னத்துக்கு ஆகும் அவன் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு, எங்க போறேன்னு கேக்குறேன், இங்க வா தாள், இங்க வா, எங்க போற, இங்க வா, சரி என்ன இந்த மாதிரி என்ன மீன் எங்க கொண்டு போறேன்? இத மாதிரி நான் ஒரு பாய்மர கப்பல்ல வேலை பாக்குறேன், அங்க செஞ்ச வேலைக்கு கூலியாக என்ன செய்யறாங்க, இந்த மீனை கொண்டு வந்து தர்றாங்க. சரி ரைட்டு, என்கிட்ட கொடு அப்படிங்கிற, என்கிட்ட கொடு, வீட்டுல என் பிள்ளையெல்லாம் இருக்குது, சமைச்சு சாப்பிடுறதுக்காண்டி கொண்டு, அவர் அப்பாவி சமைச்சு சாப்பிடுறதுக்காண்டி கொண்டு போறேன்னு சொல்லும் போது, இவரை பார்த்தாலே மிரளக்கூடிய அளவுல உள்ள உடல் திரகாத்திரமான மனுஷன், அவர் பலகீனமான ஒரு ஆளு, சட்டார்னு ஒரு அட்டியை கொடுக்குறாரு, குர்ரா மீனன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. இதுதான் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. வாங்கிட்டு போய் சமைக்கிறாரு, அழகான முறையில சாப்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவருடைய கையில ஒரு இடத்துல சின்னதா ஒரு வலி ஏற்படுது. இது உண்மை சம்பவம், இமாம் ஸஹாபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வலி இந்த சொல்றது யாரு? இந்த சம்பவத்தை சொல்றது பாதிக்கப்பட்டவர் தான். பாதிக்கப்பட்டவர் சொன்ன சம்பவத்தை நேரடியாக இருந்து கேட்டு அந்த இமாம் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமா யாருக்காலையா செஞ்சுட்டு போயிடுறோம்.
யார் இதை பாக்குறா, யார் இதை கேட்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு பொடுபோக்குத்தனமும் அசட்டுத்தனமும் அசால்ட்டு தன்மையும் இன்றைக்கு நிறைய இருக்கிறத பாக்குறோம். பாதிக்கப்படுறது அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, சொந்தமா, பந்தமா, எதை பற்றியும் யோசிப்பது கிடையாது. காரியம் நடந்தா சரி நினைக்கிறோம், எவனும் கண்டுக்கலாம் நினைக்கிறோம். அன்னைக்கு கையில சின்னதா ஒரு வலி ஏற்பட்டு அந்த வலியினுடைய வேதனை அதிகரிக்க அதிகரிக்க அவருக்கு ஒரு டாக்டர் போய் பாக்குறாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, எப்பா உள்ள ஒரு புண்ணு இருக்குது, இந்த புண்ணு சரி பரவிட்டதான் இருக்கும், இந்த ஒரு விரல எடுத்தா சரியா போயிருங்கிற. ஒரு விரல் எடுத்தா ஒண்ணு சரியா கிளீர், ஆல் கிளீர். அப்படியா? விரல் எடுத்தாச்சு. விரலை எடுத்தா முடியல, ஒரு விரல் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டு விரல் எடுக்கப்படுது. அப்போ முடிஞ்சான்னு கேட்டா முடியல. திரும்ப அடுத்த விரல், திரும்ப அடுத்த விரல், திரும்ப அடுத்த விரல், 5 விரல். இந்த கை எடுத்தாச்சு, இந்த 5 விரலும் எடுக்கப்பட்டாச்சு. சரி இப்போவாவது ரிலீஸ் கிடைச்சிச்சா என்று கேட்டால் மருத்துவர் சொல்கிறார், இல்ல, உள்ள போயிருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஒட்டுமொத்தமாக முழு கையும் அகற்றப்படுகின்றது. இப்பவும் அவருக்கு வேதனையும் நிக்கல, நோயும் நிக்கல, இன்னும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்துல அவருடைய நண்பர்கள் எல்லோரும் வருகிறார்கள், சொந்தங்கள் எல்லாம் வருகின்றார்கள். என்ன ஆச்சு நோய் விசாரிக்கக்கூடிய நேரத்துல அவங்க ரியலைஸ் பண்றாங்க, என்ன என்ன பிரச்சனை, எப்படி இருந்த மனுஷன்டா நீ, எவ்வளவு திரகாத்திரமான இருந்த, எவ்வளவு ஆஜானுபாகவா இருந்த, எவ்வளவு வீரனாக இருந்த, இந்த ஊர்லயே ஒரு சிறந்த வீரனாக, சிறந்த ஒரு மனிதனாக, அப்ப உனக்கு திரகாத்திரமானவனா இருந்து, எப்ப உனக்கு என்னப்பா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, என்ன ஆச்சுன்னு சொல்லும் பொழுது அவர் யோசித்து பார்த்து விட்டு சொல்லுங்க, ஒரு நாள் இது மாதிரி மீன் சாப்பிட்டேன், அன்னைக்கு வந்து அப்படி ஆச்சு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு தான் சம்பவம் அப்படிதான் வலிக்க ஆரம்பிச்சு இந்த சம்பவத்தை சொல்றாரு. அப்ப அந்த வந்த மனிதர் சொல்லுகிறார், மீன் எங்க வாங்கின, மனசுல ஆகுதா, மீன் எங்க வாங்கின, காசு கொடுத்து எந்த கடையில் போய் வாங்கின, இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஒருத்தர் வந்தாரு, அவத்தை அடிச்சு பிடுங்கிட்டு வாங்கின. அப்போ வந்த மனுஷன், சில நேரம் சில நல்ல மனிதர்களும் நண்பர்கள் இருக்கணுங்க நமக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சுற்றுச்சூழல் நல்ல மக்களை கொண்டு நிரப்பி தர வேண்டும். நாம் ஈமானில் சருகும் பொழுதும் பிடித்து நிறுத்தக்கூடிய நல்ல தோழிகளும் தோழர்களும் நமக்கு தேவை. ஏய் எப்பா, இந்த நோய் நிக்காது, இந்த நோய் நிக்காது, உடனடியாக இந்த மனிதனை போய் நிப்பார், அந்த மனிதனிடத்திலே நீ போய் மன்னிப்பு கேள், அப்பொழுதுதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்ன போது, இவ்வளவு பெரிய ஊர்ல அந்த மனுஷனை போய் நான் எங்க பார்க்க, அந்த மனுஷனை போய் நான் எங்க போய் தேட அப்படின்னு அவர் சொல்றாருங்க. கட்ட கடைசி அல்ல கண்ணில் காட்டுறான், அந்த மனுஷனையும் கண்ணில் காட்டிட்டான். வந்த உடனே இவர் கூப்பிடுறாரு, யா சய்யிதி அப்படின்னு கூப்பிடுறாரு. யா சய்யிதி ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தொனியிலையும் ஆணவத்திலையும் திமிர்த்தனத்திலையும் கூப்பிட்ட அதே நாவு, அதே வாய், கை அறுக்கப்பட்ட நிலையிலே சீலும் சலமுமாக புண்ணோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த மனுஷன் யா செய்யுதி வாங்க என்னை மன்னிச்சிருங்க, என்னை தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு தெரியலங்கிறார். வாழ்க்கையில சில நேரங்கள் இப்படித்தாங்க, நாம என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு செஞ்சோம் என்று நாம் மறந்து விடலாம், பாதிக்கப்பட்டவர் கூட மறந்து விடலாம். ஆனால் யார் மறக்க மாட்டார், அஹ்கமுல் ஹாக்கிம் மறக்கவே மாட்டார், அல்லாஹ் மறக்க மாட்டான். நாம் என்னென்ன செய்தோம், எந்த காலத்தில் செய்தோம், எந்த வயதில் செய்தோம், எந்த சூழலில் செய்தோம், யாருக்கெல்லாம் செய்தோம் என்பது அல்லாஹ்வுடைய கணக்கிலே மறக்காமல் இருக்கும். அதுதான் அல்லாஹ் ஜில்சால் என்ற அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது, ஃபமன் யாமல் மித்கால தர்ரத்தின் கைரை யரா வமன் யாமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அணுவளவு நன்மை, அணுவளவு தீமை அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அவரு மறந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, ஒரு தடவை மீனை புடிங்கிட்டு போனத ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் காண்டி மன்னிச்சிரு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. இப்ப திரும்ப அவர் சொல்றாரு, நீ எனக்காண்டி என்ன துவா செஞ்ச அப்படின்னு. நான் செஞ்சேன்லப்பா, அப்படி அநியாயம் செஞ்சுட்டேன், என்ன செஞ்சேன்னு சொல்லும்போது அவரு சொன்ன வார்த்தையை கவனிங்க. நான் அல்லாஹ்ட்ட அன்னைக்கு சொன்னேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவன் என்னை விட பலமானவன், பலசாலி, அவனுடைய பலத்தால் அவனுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமாக பலகீனப்பட்டிருக்கின்ற என்னிடம் என்னை அடித்து என் பொருளை பிடுங்கி சென்று விட்டான். ரப்பே, நீ காதீர், நீ பலம் வாய்ந்தவன், நீ பலம் வாய்ந்தவன் என்று நான் நினைக்கின்றேன், நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பலத்தை அவனில் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். என்னாச்சு, எந்த உடம்பு பலமோ, எந்த உடல் திரகாத்திரத்தால் அவன் திமிர் கொண்டானோ,
அந்த உடல் சிதைந்து அந்த மனிதன் நிற்கின்ற ஒரு காட்சியை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என்னுடைய இந்த ஒரு தவறு, நான் செய்த அநீதம், நான் பிறருக்கு நிகழ்த்திய, பிறர் மீது காட்டிய அந்த வன்மம் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சு. நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களை நாம சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம எதையெல்லாம் கடந்து வருகின்றோம். பொதுவாக தௌபாவுல 3 நிபந்தனைகளை நான் சொன்னேன். பாவத்தை முற்றிலுமாக விடுவது, பாவம் செய்வதற்காக அதிகமாக வருந்துவது, அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப போகாம இருக்கிறது. ஆனால் 4வது ஒரு நிபந்தனை இருக்குது. நம்ம பாவம் அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்தவர்களுடைய உரிமைகள்ல கை வைக்கும் விதமாக, அடுத்தவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடும் விதமாக, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் விதமாக, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக, அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சொந்த அண்ணனா இருக்கலாம், சொந்த தம்பியா இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளா இருக்கலாம், நம்மை பெற்ற பெற்றோர்களாக இருக்கலாம், சின்னப்பா இருக்கலாம், பெரியாப்பா இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மைனிமாரா இருக்கலாம். அநீதம் என்று வந்து விட்டால் அவர்கள் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அவர்கள் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். 4வது நிபந்தனை, சம்பந்தப்பட்டவரிடத்தில் போய் மன்னிக்க. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் துரோகம் பண்றதுக்கு அஞ்சுறது இல்லை. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிடுறான். நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தான். அமானிதம் எவ்வளவு முக்கியமானது. வீட்டை கணவர் ஒப்படைக்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறோமா? கணவரிடத்துல சரண்டராகி மனைவி இருக்கிறாங்க, நீதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள துணைவா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கின்றேன், என் தாய், என் தகப்பன், என் உறவுகள் அனைத்தையும் விட்டு விட்டு ஒன்றை வந்து கிடக்குற அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு செய்யற துரோகம் எல்லாம் பார்த்துக்கிட்டே கணக்கு வச்சிருக்கிறான். அந்த கணக்குக்கு நாம் அதனால அஹ்கமுல் ஹாக்கிமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால அந்த சரியான நீதியாளனுக்கு முன்னாடி நாம நிறுத்தப்படுவோங்கிறத கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். சீர்தூக்கி பார்க்கணும் நம்முடைய குற்றங்கள். நம்முடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில அல்லாஹ் எத்தனை வசனங்களை சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. இந்த பூமியை பத்தி ரப்பு சொல்றாங்க. இந்த குலுக்கப்படும் பொழுது பூமி அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை எல்லாம் பூமி வெளியே கொண்டு வருமா. அப்ப மனுஷன் கேட்பானா, வகாலல் இன்சானு மாலஹா, இதுக்கு என்ன ஆச்சு இந்த பூமிக்கு? யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்திருக்கிறீங்களா? யௌமஇதின், அந்த நாளில், துஹத்திஸு அக்பாரஹா, இந்த பூமி அதனுடைய செய்திகளை எல்லாம் அறிவிக்கும். பூமி செய்தி அறிவிக்கும். அப்ப என்ன அறிவிக்கும்? இந்த மனுஷன் பூமி இடத்துல வாழ்றான், நிலத்தோடு தான் நடக்கிறான், நிலத்துலதான் அவன் எல்லா காரியத்தையும் நிகழ்த்தி காட்டுறான். அவன் ஆணவமா நடக்கிறதும் பணிவா நடக்கிறதும், அவன் தொழுகிறதும் தொழாமல் தூங்குவதும், அவன் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதும் துண்டித்து வாழ்வதும், நம்பிக்கை மோசடி செய்வதும் நம்பிக்கையை காப்பதும், அவன் ஓதுவதும் தொழுவதும் துரோகம் செய்வதும் பாவம் செய்வதும் அனைத்தும் இந்த மண்ணின் மீதுதான், இந்த பூமியின் மீதுதான். இந்த பூமியே ஒரு சாட்சியாக மறுமையில் இருக்கும். அதனால நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை சீர்திருத்தம் செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு தான் இந்த ஒரு நாள், மீதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். அது ஒரு நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அவகாசத்தை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம் சீர்திருத்தம் ஏற்பட்டு உண்மையான தௌபாவை நாம் செய்து நல்வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக நாம வாழ முற்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள போதுமானவனாக இருக்கிறார். தவ்வாபாவாக. அல்லாஹ் யாரு? பாவத்தை மன்னிப்பவன். அல்லாஹ் யாரு? அளவற்ற அருளாளன். அல்லாஹ் யாரு? நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் யாரு? நம் மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவன். நம்முடைய தாய் நம் மீது அன்பு செலுத்துவதை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவன். அதனாலதான் ரூஹ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வெறுப்புகள் வந்தாலும், எத்தனை கசப்புகள் வந்தாலும் உறவுகளை நாம் துண்டிப்பதற்கு முன்வரக்கூடாது. யா அல்லாஹ், இதை நான் என் தாய்க்காகவோ தந்தைக்காகவோ சகோதர சகோதரிகளுக்காகவோ இந்த ஊருக்காகவோ தலைவருக்காகவோ இந்த மக்களுக்காகவோ செய்யவில்லை. யாருக்காக செய்யறேன்?
ரப் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காண்டி செய்றேன். என் அண்ணன் எனக்கு துரோகம் செய்ததாக இருக்கலாம், ஆனால் நான் அவனுக்கு நன்மை தான் செய்வேன். ஏன் செய்வேன் என்றால் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வை உனக்காக செய்வேன். என்னுடைய மாமியாரோ என்னுடைய மருமகளோ என்னுடைய மைனிமார்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்களுக்கு நான் நன்மையைத்தான் நாடுவேன், அவர்களோடு நல்லுறவு தான் நான் பாராட்டுவேன், அவர்களுக்கு நான் நன்மையை தான் செய்வேன். யாருக்காக செய்வேன்? யாருக்காக செய்வேன்? இப்திகா வஜ்ஹில்லா. இந்த ஒரு முடிவை நாம எடுக்கும் பட்சத்துல அல்லாஹ்வுடைய உதவி சரமாரியா நமக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. 100 பிறக்கும் வழி பிற. அல்லாஹ் சொல்றான், வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எக்ஸிட் அல்லாஹ் ஏற்படுத்துவான். வெளியேறக்கூடிய பாதை, அவசர வழி. எங்க போய் எங்க இக்கட்ல மாட்டிக்கிட்டியா, அல்லாஹ் ஏற்படுத்தி. நீ என்ன அஞ்சக்கூடிய ஏன் நீ அப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன். என்ன, இத்தாவுடைய காலத்தில் பெண்கள் காரணம் இருந்தால் வெளியே வரலாமா? இத்தாவுடைய முழு விவரங்களை விளக்கவும். சுருக்கமாக நான் சொல்றேன். பொதுவா இந்த கேள்வி பெண்களுக்கு மத்தியில அப்பப்ப என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். சில கேள்வி ரொட்டீனா வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அப்படி ஒரு கேள்விதான் இத்தா. இத்தா என்றால் என்ன தெரியுமா? இத்தா அப்படின்னா காத்திருத்தல் என்று அர்த்தம். வெயிட்டிங், வெயிட் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இத்தா அப்படிங்கிறது இத்தா எண்ணுதல்னு அர்த்தம். இத்தா கவுண்டிங் பண்றது. 1 2 3 4 1 2 3 4 5 6 என்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அரபில இத்தா என்று சொல்வார்கள். வேற ஒண்ணும் இல்லை. இத்தான என்ன அர்த்தம்? எண்ணுதல். இன்னொரு அர்த்தம் வெயிட் பண்றது, காத்திருத்தல். அப்படி என்னது என்றது? என்ன என்றது? ரூபா என்றதா, கம்பி என்றதா? 1 2 3 4 கம்பி என்றதா? அல்ல என்ன நாட்களை எண்ணுவது? வாரிகள் நாட்களை, டேஸ். எதுக்கு டேஸ் எண்ணணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் பெண்களுக்கு செய்திருக்கிற உபகாரமே உபகாரம். பொதுவாக உலகியல் ரீதியில இந்த இஸ்லாத்தின் மீது சேற்றையார் பாரி வீசக்கூடிய பலர்கள் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துது இஸ்லாம்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாம் இத்தா என்பது ஒரு புரட்சி சொல்லுங்க. இத்தா என்பது என்னது? ஒரு புரட்சி சொல். என்ன தெரியுமா இத்தானா? அடுத்த திருமணத்துக்காண்டி பெண் வெயிட் பண்றான்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தம். பெண்ணுக்கா நாட்களை எண்ணுகிறாள். எதுக்கு எண்ணுகிறாள்? எதுக்கு என்ன வேண்டும்? இன்னொரு திருமணத்திற்கு அவள் முடிக்க தயார். எவ்வளவு நாள் இதா? கணவன் இறந்தா 4 மாசம் 10 நாள். அப்ப 4 மாசம் 10 நாளைக்குள்ளார நீங்க வந்து திருமண பேச்சு நடத்தக்கூடாது, திருமணம் முடிக்கவே கூடாது, திருமண பேச்சு நடத்தவே கூடாது. திருமணத்திற்கு தயாராகக்கூடிய வகையில மேக்கப்ல அணியக்கூடாது, வெளியில தேவையில்லாம செல்லக்கூடாது. உங்களுக்கு இத்தானா இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். பொதுவா புரிஞ்சுக்கிடுங்க. இத்தா என்றால் அடுத்த திருமணம். அப்போ இஸ்லாம் அந்த வார்த்தையில ஒரு புரட்சியை சொல்லிடுச்சு. இன்றைக்கு வந்து விதவைகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு கெட்ட சகுனம். அவர்கள் வந்து மேடைக்கு மேல வரக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு முன்னாடி வரக்கூடாது, அவர்கள் நாம் நல்ல காரியத்துக்கு செல்லும் போது குறுக்க வந்துடக்கூடாது, அவர்களை பார்த்தா தீட்டு, அவர்கள் குறுக்க வந்தா தீட்டு, அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு திருமண விவகாரங்களை முன்னாடி வந்துட்டுனா ஆகா அது சரி அவசரம் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய காலகட்டத்துல அடுத்த திருமணத்துக்கு நீ தயாராகி போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் என்னது? இத்தா. அப்ப இத்தா இதுக்கு சொல்லி ஒரு 4 மாசம் 10 நாளுக்குள்ள நீ அவசரப்பட்டுறாத, அதுக்கு முன்னாடி வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்திடாதீங்கிறதா என்னுடைய கருத்து. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறது அப்படின்னா, தடை, திருமணத்துக்கு தடை, திருமண பேச்சுவார்த்தைக்கு தடை, அலங்காரங்களுக்கு தடை. அலங்காரம் ஏன் போடக்கூடாதுன்னா என்ன வந்துடும்? அலங்காரம் போட்டு நிற்கும் பொழுது இன்னொருத்தர் சொந்தக்காரங்க வருவாங்க, பார்ப்பாங்க. சில பேர் நினைச்சு வானத்தை பார்க்க கூடாது, பூமியை பார்க்க கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பெத்தா இத்தா செத்தா அப்படிம்பாங்க. ஒரு ஆள் ஒரு அசரத்து பயம் பேசும்போது சொன்னாரு, பெத்தா இத்தா செத்தா அப்படின்னு. ஒரு அசரத்து இன்னைக்கு பேட்டையில தான் இருக்காரு அவரு. அந்த அசரத்து என்ன அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, இத்தா இருந்தனா வானத்தை பார்க்காத, பூமியை பார்க்காத, பெத்தமோனை பார்க்காத, அந்த யாரையும் பார்க்க கூடாது. அப்பா கழிவறைக்கெல்லாம் சொல்றாங்க, அது பெரிய சட்டியை வச்சு அங்கேயே நீ முடிச்சிரு கதைய, ரூம்லயே முடிச்சிரு. ஆமாங்க, பெரியவங்க எல்லாம் இருந்தா கேட்டு பாருங்க. அந்த ஒரு துணியை ஒரு பெரிய சாக்கு கட்டிருப்பாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். அதெல்லாம் கிடையாதுங்க மார்க்கத்துல. ஓப்பனா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கையே கிடையாது. காத்திருக்கக்கூடிய காலகட்டம், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய காலகட்டம், திருமண பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கணும். தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது.
அந்த பெண் தான் வெளியே போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும், தக்காளி வெங்காயம் வாங்கணும்னா போறதுல மார்க்க எந்த தப்பும் சொல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். மார்க்கத்தை அந்த தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.